ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காணொலியில் வந்து நான் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது. சரிங்களா? நம்மளுக்கு வந்து எனக்கு சந்தோஷம் இல்லை நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்து இதில் வந்து இந்த உலகத்தில் வந்து முடியாதவங்களும் இருக்காங்க, நடக்க முடியாதவங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் வந்து அவங்களாம் வந்து கவலைப்படுறது இல்லை. அதாவது வந்து ரொம்ப முடியாதவங்களாம் வந்து கவலைப்படுறது இல்லை. நம்மளால எதுவும் முடியாது, நம்ம எதுக்கும் ஆசைப்படக்கூடாது, நம்ம அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். அதனால வந்து அவங்க வந்து எதுவுமே வந்து கவலைப்பட போகிறதில்ல. ஆனால் இந்த கை கால் நல்லா இருக்குது, மற்ற எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்றவங்க வந்து பார்க்குற எல்லாத்து மேலேயும் ஆசைப்படுவாங்க. நம்மளால எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குற எல்லாத்து மேலேயும் ஆசைப்படுவாங்க. ஆனால் வந்து என்னது பாவம், அவங்களுக்கு தெரியாது அவங்க நினைக்கிறது எல்லாமே நடக்காது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தெரியாது. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, யார் யார் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லோரும் வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஒரு ஹார்ட் போட்டுருங்க. சரிங்களா? இல்லைன்னா வந்து ஹாப்பி டு ஹெல்ப் அப்படின்னு எழுதுங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி எழுதுங்க. சரிங்களா? அவங்க மொத்தம் கமெண்ட்டில் வந்து ஏதாவது வந்து சொல்லுங்கள். அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது. சரிங்களா? அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு வந்து ஹெல்ப் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யார் ஒருத்தருக்கு சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இந்த செகண்ட்லேருந்து இந்த மொமெண்ட்லேருந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து சந்தோஷம் அப்படின்றது தானாக வந்து வரும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு பாசமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எடுத்துக்கிறதுல மகிழ்ச்சி கிடையாது, கொடுக்கறதுல தான் மகிழ்ச்சி அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் உண்மை. சரிங்களா? உதவியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரிங்களா? இப்போ வந்து ஒருத்தர் வந்து நம்ம ஒரு உதவி கேட்குறதுக்கே கூச்சப்படுவோம். ஆனால் வந்து கூச்சப்படுவோம், ஒரு மாதிரி வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப வந்து ஒரு பாவப்பட்ட ஒரு ஜென்மம் மாதிரி, எப்படி சொல்கிறது, ஒரு இயலாமை, நம்மளோட இயலாமை நினச்சி நம்மளே ஒரு வருந்தி நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட உதவி கேட்போம். ஆனால் உதவி செய்கிறப்ப பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் வந்து நம்ம மற்றவங்கள்ட்ட வந்து பாசத்தை கேட்கும் பொழுது நம்ம வந்து எப்படியெல்லாம் கெஞ்சணும், அது வந்து நம்மளுக்கே ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளுக்கே வந்து ஒரு அது அசிங்கமாக தெரியுமா, வச்சு இவங்ககிட்டலாம் போய் நம்ம பாசத்தை கேட்கணுமா, இவெல்லாம் யார் நம்மளுக்கு, யாரோ ஒருத்தன் எவ்வளோ ஒருத்தி இவங்ககிட்ட எல்லாம் நம்ம வந்து போய் பாசத்தை வந்து கெஞ்சணுமா கேட்கணுமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும், ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஆனால் பாசத்தை கொடுக்கும்போது பாருங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நம்ம வந்து ஒருத்தரை லவ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எவ்வளோ ஒரு எப்படி அது அது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. அந்தளவுக்கு நம்ம வந்து இருப்போம். அதாவது வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் நல்லா நினச்சி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? அதாவது வந்து நம்ம கொடுக்குறதுல எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. நம்ம வந்து ஒருத்தரை லவ் பண்ணப்போ நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு, இன்னொருத்தர் வந்து நம்மளை லவ் பண்ணப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ கடுப்பாக இருந்துச்சு. சரிங்களா? அப்படின்றது நீங்கள் வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ வந்து நம்மளுக்கு எதில் சந்தோஷம், கொடுக்குறதுல தான் என்றைக்குமே சந்தோஷம். அதனால வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி பாருங்கள். அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து வேறு எதுலேயுமே வந்து கிடைக்காது. சரிங்களா? அதே மாதிரி வந்து நான் சொல்லிட்டேன், பணம் வாங்குறதா சொல்லிட்டேன், ஹெல்ப் பண்ணுறதுல அது வந்து சொல்லிட்டேன். சரிங்களா? பணம் வாங்குறப்ப வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் கொடுக்குறப்ப வந்து நம்மளுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். ஒருத்தருக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு கொடுக்குறப்பையும் சந்தோஷமா இருக்கும். கடன் வாங்கிட்டு கொடுக்குறப்பையும் நம்ம சந்தோஷமா இருக்கும். கடன் கேட்குறப்ப வந்து நம்மளுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஐயோ, இவங்கள்ட்ட போய் கடன் கேட்கணுமா, ஐயோ நம்மகிட்ட காசு இல்லையே அப்படி சொல்லி நம்மளே ஒரு தாழ்வு மனப்பான்மையோட பார்த்துக்குருவோம். காசை வந்து மற்றவங்கள்ட்ட கேட்குறோம் அப்படின்னா. இதே வந்து நம்மளுக்கு வந்து காசு வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா சந்தோஷமா ஹெல்ப் பண்ணுறோம், மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பிச்சைக்காரங்களுக்கு காசு போடுறோன்னா அது எவ்வளோ சந்தோஷமா போடுறோம். ஐயோ நான் வந்து ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக போடுறோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள். என்றைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறதுல சந்தோஷம், எடுக்கிறதுல சந்தோஷம் இல்லை, வாங்கிக்கிறதுல சந்தோஷம் இல்லை. பணமாக இருந்தாலும் குணமாக இருந்தாலும் வாங்கிக்கிறதுல சந்தோஷம் இல்லை, நம்ம வந்து கொடுக்குறதுல தான் சந்தோஷம். சரிங்களா? எதுவாக இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறதுல தான் சந்தோஷம். சரிங்களா? அதனால் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல் வீடியோ, உண்மையான வீடியோ, ஒரு அர்த்தமுள்ள வீடியோன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுற மூலமாக எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். சரி, நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஆல்.